தாமதம் ஆகிறது ஏன்? எது செஞ்சாலும் சரி லைஃப்பில் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு, டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு சில விஷயங்களுக்கு முழுமையான எஃபோர்ட்ஸ் போட்டாலுமே அது தள்ளி போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் அதை நினச்சி யோசிச்சு உங்களுக்கு டயர்டானதும் மிச்சம்தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தடைகள் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல மறைமுக பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. அதாவது இந்த டிவைன் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தடுக்கிறாங்க. அதாவது நல்லா இருக்குங்க, போடுற முயற்சிகள் பார்த்தீங்கன்னா யாருமே போடாத அளவுக்கு கூட போடுவீங்க. ஆனாலும் அதில் ஒரு தடைகள், பல வழிகளிலே தடைகள். அப்போது உங்களோட முயற்சிகளில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைப்பீங்க. இதை செய்கிறோம், அப்போ நம்ம செய்கிற மெத்தடு தான் தப்போ, நம்மக்கிட்ட தான் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அந்த டைமில் கிடைக்காம போகிறது ஒரு பிளெஸ்ஸிங் தான். அது தாமதமாகிறது. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சைலண்ட்டான எதிரிகளும் இருக்காங்க, சைலண்ட்டான தடைகளும் இருக்குது, சைலண்ட்டான ஆபத்துகளும் இருக்குது உங்களை சுற்றி. அதாவது இப்போ ஒரு சில விஷயம் இதுதான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியும். ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது எந்த இடத்துல பிரச்சனை, எது தடைகள்ன்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கே. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு ரீசன் அந்த தடைகள் விலகும். அப்போ உங்களுக்கான அந்த சரியான டைமிங் அப்படின்றது இருக்கும். ஒரு சில பேர் நீங்கள் எனக்கு இன்னும் ஏஜ் ஆகிடுச்சுங்க, எனக்கு ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சு, ஆனால் நான் இன்னும் என் வாழ்க்கையில் எதையுமே நான் செட்டில் பண்ணலை, எதையுமே நான் தொடங்க கூட இல்லை. கல்யாணம்னு பார்த்துட்டா லேட் மேரேஜுங்க, இன்னும் கல்யாணம் பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனைகள் இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு நிலையான ஒரு லைஃப் என்னால் செட்டில் பண்ண முடியலன்ற ஒரு குறைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இல்லையா? ஆனால் எல்லாமே இப்போது சுற்றி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நடக்குதுங்க. எல்லாமே ஒரு தடை இல்லாமல் அடுத்தடுத்துன்னு போகிறாங்க. என்னோட வயசு சின்னவங்களாக இருக்கிறவங்க, என் கூட இருந்தவங்க. சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுறதுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளார வராதிங்க. ஃபஸ்ட்டு கம்பேரிஷனுங்கிறது உங்களுக்கு செட் ஆகக்கூடாது. செட் ஆகாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், செட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட விஷயங்களில் ஒரு சில கார்மிக் அட்டாச்மெண்ட், உங்களோட கர்மாவோ இல்லை ஃபேமிலி கர்மா சம்திங், அது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்போது அது டிலே ஆகிறதுனால அதனோட தடைகள் அப்படின்றது அந்தந்த டைம் பீரியடில் விலகிரும். ஓகேங்களா? ஸோ இன்ன வரைக்குமே அந்த ஒரு கார்மிக் டைமிங்காலேயே இவ்வளோ டிலேஸ் நடந்திருக்கும். அப்போது நீங்கள் சீக்கிரமாக வேணும்னு பிடிவாதமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதோட ஃபெயிலியர்ஸும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் டிலே ஆகுது, ஏன் இப்படி நடக்குது, இந்த கேள்விகளே ஃபஸ்ட்டு வேண்டாம். பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் தடைகள் ஆக ஆக ஒரு சில விஷயங்கள் தள்ளி போக போக இது வரைக்கும் இல்லாத சுதந்திரம் கிடைக்கும், ஃப்ரீடம் அப்படின்றது கிடைக்குங்க. ஓகேவா? அது ரொம்ப பெரிய விஷயம். ஃப்ரீடம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்போது உங்கள் லைஃப்பில் நீங்களாகவே எதை வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி அது வருது, அழகாக வருது. சரி, பியூட்டிஃபுல். சரி, வந்திருக்கிற மெசேஜஸும் ரொம்ப அழகாக தாங்க வந்திருக்கு. அதாவது உங்களோட ஒரு விஷயம் நீங்களே கவனித்து பாருங்களேன். இப்போது நீங்கள் ஒரு அளவுக்கு மெச்சூர்டு, ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட அந்த ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தீங்க. அப்போ மெச்சூர்டா? நீங்கள் கிடையாது, இன்னசென்ட்டு தானே. அப்போது நீங்கள் ஒரு கோல் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனால் இனி வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு பேச்சு திறமையும் நல்லா இருக்கும், எதை எங்கே முடிக்கணும், எதை எந்த இடத்துல செய்யணுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு அனுபவங்கள் கிடைக்கும், அதே மாதிரி தைரியம் கிடைக்கும். அப்போது அதுக்கு தேவையான ஒரு அனுபவம், ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது அதுக்காக தான். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செய்யறதுக்கு அந்த டைமில் உங்ககிட்ட கரெக்டான நபர் கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் சுற்றி இருந்திருப்பாங்க, ஆனால் ஃபேக்கான பர்சன்ஸ், உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் அதிகம். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் ரொம்ப கம்மி. உங்களுக்கே இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு சில பர்சன்ஸை நீங்கள் அந்த டைமில் க்ளோஸாக வச்சுருந்தவங்க இப்போ இருக்க மாட்டாங்க.
அப்போது உங்களுக்கு உண்மையான பர்சன் உதவி செய்யறதுக்கோ உங்கள் கூட இருக்கிறதுக்கோ அந்த டைமில் இல்லை, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் அது இனிமேல் தான் வருவாங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ தடைகள் வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாகிக்கிட்டு போகுதோ, டிலே ஆகிக்கிட்டு போகுதோ, அந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எது எது தேவையோ அது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மனசாலையும் சரி, இமோஷன்ஸ் இருக்குல்ல, இமோஷ்னலி மென்டலி சரி, உடல் ரீதியாகவும் சரி தெம்பாகணும். அது இனிமேல் தான் ஆக போகிறீங்க. ஒரு சில பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ தான் உங்களோட அந்த கோல் எதையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் வரும். இங்கே இருக்கிற எனர்ஜி எப்படி இருக்குது, இந்த இதுதான் உங்களோட டிலேக்கு இன்னொரு ரீசன்னே சொல்லலாம். அதே மாதிரி வாய்ப்புகளே முடிஞ்சிருச்சுங்கிறது கிடையாதுங்க. வாய்ப்புகள் இனிமேல் தாங்க நிறைய இருக்குது. எதிர்பார்க்காத வாய்ப்புகள் தேடி வருது. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸோ கூட அதை நினச்சி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம் முன்னாடி. ஆனால் அது ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஃபெயிலியரை பார்த்துருக்குல்ல. எஸ், ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் அப்படின்றது கொஞ்சமாவது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அதையுமே ஒரு ஆன்சராக தான் சொல்கிறாங்க. அவசரப்பட்டு தவறான முடிவை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் ஒரு நஷ்டத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு சில பிரச்சனைகளையோ பார்த்துருக்கணும். அதை உங்களுக்கு லைஃப்பில் நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நீங்கள் போட்ட எல்லா முயற்சிகளுக்குமே இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தடைகளை மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல சைனுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு மெசேஜ் வருது தெரியுங்களா? அதாவது யார் பேச்சையுமே கேட்டு நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இது உண்மையா இல்லையா? உங்களை அதாவது உங்களை எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்க, எத்தனையோ வழிகளில் பேச்சை கேட்டு நம்பி ஏமாந்தது எத்தனை. இனி அது இருக்காது. அப்போது இந்த ஸ்வாடோட எனர்ஜி என்ன பண்ணும், ஒரு பவுண்ட்ரியை க்ரியேட் பண்ணும். இனி ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், தான் யாருங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஓகேங்களா? இனி நான் சொல்கிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணுறேன், நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு 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 ஃபீலிங்ஸ், அந்த ஒரு முடிவு என்னைக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு இன்றைக்கி எதெல்லாம் தாமதமாக இருக்குது, ஏன் டிலே ஆகுதுன்னு சொல்கிறீங்களோ அத்தனையும் உங்ககிட்ட அழகாக வந்துடும். அந்த எண்ணங்களை உங்ககிட்ட உருவாக்குறதுக்காக இவ்வளவு தடைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அப்போ உங்கள் லைஃப்பில் உண்மையிலே சொல்லணும்னா ஒரு கிளென்சிங் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் நடக்குது. அந்த கிளென்சிங்னா என்ன, உங்களுடைய உணர்வுகள் வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது, உங்கள் உணர்ச்சிகள் பலவீனமாக இருக்குது, எடுக்கிற முடிவுகள் பலவீனமாக இருக்குது, தப்பான நண்பர்கள் தப்பான நபர்களை நம்பி அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், ஏமாற்றங்கள் அதிகம். அது என்னைக்கு நிப்பாட்டுதோ அன்னைக்கு எதெல்லாம் தாமதம்ங்கிறீங்களோ எல்லாமே அடுத்தடுத்துன்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட இது எல்லாமே உங்களோட பவுண்ட்ரிஸ் என்ன, உங்கள் லைஃப்பில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்றத அழகாக சொல்லி கொடுக்கும். தட்ஸ் ஹவு த கிளென்சிங் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி இருக்கிற நபரால் நோ யூஸுங்க. சரியா? ஆல்ரெடி இருக்கிற நபரால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அவங்களால உங்களுக்கு என்ன ஒரு யூஸு, வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம் மட்டுமே. இப்படி வாழக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் உண்மை வேற, அவங்களால நோ யூஸ். ஓகேங்களா? ஆனால் இன்னும் ஒரு புது அனுபவங்கள், ஒரு புது விதமான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இனிமேல் இருக்குது. ஆனால் நீங்கள் இனிமேல் பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. வித்தியாசம் அப்படின்றது அவங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு லைஃப்பில் இப்படி முடிவெடு, உனக்காக வாழுங்கிறது சொல்லியும் கொடுப்பாங்க. ஸோ குட் சோல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, நல்ல உள்ளங்கள், அதெல்லாம் இனிமேல் மீட் பண்ண அருமையான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, இப்போ மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, டிலே ஆகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கான அந்த ரைட் பார்ட்னர் இன்னும் வரலை. அதான் நிறைய வருதுங்க போகுது, ஒன்றும் செட் ஆகலை. எல்லாமே உங்கள் டெஸ்டினிக்கு கிடையாது, அவங்க உங்கள் பர்சனே கிடையாது, சோல்மேட் கிடையாது. அப்போ உங்கள் சோல்மேட் இனிமேல் தான் வர இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உண்மையிலே டிவைனுக்கு நன்றி தான் சொல்லணும். அதாவது உங்களுக்கான பர்சன் வர வரைக்குமே நீங்கள் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு பல தடைகளையும் டிவைன் கொடுத்துருக்காங்க. டிவைனை நம்பி நீங்களும் அவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கு டெஃபினெட்லி உங்களுக்குமே நீங்களே உங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும்.
ஓகே, ஸோ அந்த அந்த தருணம், அந்த பிளேஸ் அது இனிமேல் தான் வருது. அப்போது இந்த பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இது பிஸ்னஸ் லெவல்லையும் சரி, ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல்லையும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லையும் சரி, அடிகள் விழுந்ததுக்கப்புறம் யார் உண்மைங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் அந்த அனுபவங்கள் இனிமேல் தான் வருது. இட்ஸ் a டைம் டு டேக் ஆக்ஷன். அப்போது தாமதமான விஷயங்கள் இனி வந்துட்டு தொடங்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான நேரம் வெரி சூன் வருது. ஸோ இனி முடிவெடுக்கிறதுல ரெடியாக இருங்க. இது வரைக்கும் வந்துட்டு எதெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு வரி பண்ணீங்களோ அது எல்லாம் திரும்ப எடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போது முடிவெடுக்கிறதுக்கான டைமிங். ஸோ அப்போது பி ரெடி. கான்ஃபிடென்ஸ். இதுதான், அதாவது உங்களோட சக்ஸஸ்க்கு எந்த முடிவாக இருக்கட்டுங்க, அதுக்கு தேவை என்ன? கான்ஃபிடென்ஸ், தைரியம். அந்த தைரியத்தை தான் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ டிலே அப்படின்றது மூலியமாக. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயமும் வந்துட்டு உங்களோட எனர்ஜி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இவ்வளோ சோதனைகள், இவ்வளோ ஏமாற்றங்கள், தொடர்ந்து அவமானங்கள் படுறது, தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த கார்மிக்கோட விஷயங்களும் இருக்கும், ஒரு சில பேருக்கு அதுதான் உங்களுக்கான அந்த பக்குவத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லைனோட எனர்ஜிஸ், இந்த ஏரியாஸோட எனர்ஜிஸ் மாதிரி தான் தனிச்சு நீங்களாக நிற்கணும். இதுதான். ஓகேங்களா? யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு விஷயம் நடக்கிறது உங்கள் லைஃப்பில், நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்ககிட்ட வரும். இப்போ நீங்களே நிறையா மாறி இருக்கீங்க, நிறைய தைரியமான பர்சனாக வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கும். அங்கே இந்த மாற்றங்கள் வந்துட்டு உங்ககிட்ட வந்திருக்கும். அதுக்கப்புறம் லைஃப்பில் இருந்தால் பிடிச்சிக்கோ. அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழகாக பார்த்துக்குவீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை என்னைக்கு யூனிவர்ஸ் உங்ககிட்ட பார்க்குறாங்களோ, என்னைக்கு நீங்கள் பாஸ்டில் பண்ண தப்புகளை திரும்ப பண்ணாமல் இருக்கிறீங்களோ, அப்போது இந்த கேட்ட எல்லா விஷயங்களும் உங்கள் கைக்கு வரும். இப்போது நீங்கள் ஒரு சில கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கேரக்டர்ஸை பாருங்களேன், அவங்க எடுக்கிற முடிவுகளை நீங்கள் பாருங்களேன். போல்டாக எடுத்திருப்பாங்க, இறக்கமே பட மாட்டாங்க, தான் வாழ்க்கை தன்னோட அப்படின்ற ஒரு சுயநலம் அவங்களோட அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ ஆனால் அது எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு உங்ககிட்ட கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் ரொம்ப வந்துட்டு இன்னசென்ட்டாக இருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த ஒரு கேரக்டரில் இருந்தனால அவங்களால சர்வைவ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிது. ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ எல்லாம் கிடைக்கும். ஓகே, I'll take some charms. ஸோ நம்ம சார்ம்ஸ்லையுமே மெசேஜஸ் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை! லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் பொறுமைக்கான பலன் எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவாக இருங்க ஃபஸ்ட்டு. அண்ட் லுக் அட் இந்த க்ரௌனோட எனர்ஜிஸ். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த கார்டை தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். இதுவும் அதே தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இதை தான் வந்துட்டு உங்களுக்கு அவங்க சொல்லவும் ட்ரை பண்ணுறாங்க, இதை தான் உங்களுக்கு ப்ரிப்பரும் பண்ண கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை உங்கள் மனசோ பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்களாகவே இருக்கும், எப்பயுமே காம்ப்ளிகேட்டடாகவே இருக்கும். ஏதாவது ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒரு போராட்டங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அதில் ஒரு தெளிவு வரணும், உங்கள் மனசு தெளிவு அடையணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த தாமதங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு பொறுமையாக இருந்தீங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் டெஃபினெட்லி இருக்குது. ஸோ லுக் அட் இதோட விக்ட்ரி பாருங்கள். அண்ட் இதோட வாய்ப்புகள் அண்ட் ஆல்சோ வந்துட்டு டைம் வந்தாச்சு. ஸோ அந்த டைம் உங்களுக்கு வந்ததுனால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய உண்மைகளும் உங்களை நோக்கி வருது. ஸோ இவ்வளோ நாட்களாக வந்துட்டு இந்த உண்மைகள் தெரியாமையே மறைஞ்சே இருந்துச்சு இல்லையா? ஆனால் ஏன் இந்த டைமில் வரணும்? ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் எடுத்து வைக்கிற டைம் வந்தாச்சு. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த வருஷத்துக்குள்ளார இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் பாதிக்குள்ளாரையாவது இது எல்லாமே நகர்ந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வந்த மெசேஜை நீங்கள் அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ சேவ் யுவர் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியை ரொம்ப சேவ் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு அதை சேவ் பண்ண சொல்கிறாங்க அதை நம்ம பிக்கப் ஆயிலில் போய் பார்ப்போம். ஓகே.
நான் உங்களுக்கு 3 பைல் கொடுக்குறேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணி என்ன ரீடிங்கிறத பார்த்துக்கோங்க. 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு இந்த பட்டர்ஃப்ளை கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு இந்த ஆந்தை அவுல். பைல் நம்பர் 3 இந்த ஏஞ்சல் விங்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம். புரியுதா? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்திருக்கிற பியூட்டிஃபுல் மெசேஜ் என்ன? ஃபஸ்ட்டு கிவ் அப் பண்ணாதீங்க. இந்த பட்டர்ஃப்ளை எப்படி பொறுமையாக இருக்கும், ஆனால் அதோட ஃப்ரீடம் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ பியூட்டிஃபுல். பட்டர்ஃப்ளைனாவே எல்லாருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு தாட், ஒரு ஆசைகள் பார்க்கணும், அது மேலே ஒரு குட் ஒப்பீனியன் எப்பயுமே இருக்கும் இல்லையா? அதே தான் பைல் நம்பர் 1க்கும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இருக்கக்கூடிய அழுத்தங்கள், மனக்கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து எனக்கு இது வேணாண்டா, நான் நிம்மதியை தேடி நான் போகிறேன், கிவ் அப் பண்ணுறீங்க. என்ன வாழ்க்கடா இது, எனக்கு பிடிக்கல, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ அந்த கிவ் அப் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர மெசேஜ், நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷன், கரண்ட் சூழ்நிலைகள் ஒரு மாற்றத்தை நோக்கி வந்து போகும். அப்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது வரத்துக்கு இருக்குது. அப்போது அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதில் வரும்னே தெரியாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டாக இருக்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்? ஏன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாற்றங்கள் அது பர்சனலில் வருதா, இல்லை ப்ரொஃபஷ்னலில் வருதா, இல்லை ஜென்ரலாக வருதா, இல்லை உங்கள் ஹெல்த் விஷயத்தில் கூட வருதான்னே தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இனி என்ன வேணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாஸ்ட்டை விட்டுருங்க. இவ்வளோ நடந்துருச்சு, நான் இவ்வளோ இழந்துட்டேன், இவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டேன், என்னை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இனி அடுத்து நம்ம ஃபார்வர்டாக மூவ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், வழிகளை மட்டும்தான் வந்துட்டு பார்க்கணும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு மெசேஜாக வருது? ஃபஸ்ட்டு வந்துட்டு பாரங்களை சுமக்கிறத நிப்பாட்டிட்டு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் எதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாங்கிறத பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு போகிறீங்க லைஃப்பில். உங்களுக்கு எல்லா இதுலேயும் பிரச்சனை, எல்லாமே சால்வ் ஆகணுங்கிறீங்க. ஆனால் இப்போது ஏதோ ஒரு ஆன்சர், ஏதோ ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு அப்படின்றது கையில் நிற்கிது. ஆனால் அது என்னங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல. அப்போது இப்போ கரண்ட்லி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எது மாறுற மாதிரி தெரியுது, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னா, என்னதான் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு உங்களோட அந்த தாமதத்துக்கு வந்துட்டு ஒரு காரணங்கள் கொடுத்தாலும் சரி, ஒரு தாமதத்தை விலக்கி வச்சாலும் சரி, அந்த டிலேஸை விலக்கி வச்சு அடுத்த கட்டம் நீங்கள் நகரத்துக்கு எல்லா வழிகளையும் ஒரு மெசேஜஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்துட்டு முயற்சிகள் எடுக்கணும். நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவே நம்ம யோசிக்க வேண்டாம். முடிஞ்சதே தூக்கி போடுங்க. இனி என்னங்கிறத அடுத்து என்ன பண்ணணுங்கிறத வந்து கண்டிப்பாக யோசிச்சாகணும். இது வந்து என்னென்னா சாய்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, இது வாய்ப்பெல்லாம் கிடையாது, கட்டாயம். உங்களுக்கு இது கட்டாயம், கம்பல்சரி அப்படின்னு இருக்குது. இது வந்திருக்கிற மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு கம்பல்சரி. ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்டீங்க. இப்போது டிலே ஆகிறதுக்கான ரீசன் என்னங்கிறது இந்த பிரபஞ்சம் சொல்லிவிட்டு அடுத்து வர இருக்கிறதும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போது கிவ் அப் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு அழகான மெசேஜ். இட் இஸ் அ டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. அப்போது என்னெல்லாம் நெகட்டிவ்ங்க, அதாவது இந்த ஸ்கார்பியோ இது மாதிரி தான், இமோஷன்ஸ் தான் நெகட்டிவ். உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நெகட்டிவ்ங்கிறது இமோஷன்ஸ். உங்களோட மெமரிஸ் ஒரு நெகட்டிவ், உங்களோட ஞாபகங்கள் ஒரு நெகட்டிவ், நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் ஒரு சிலது நெகட்டிவ், அது நபர்களோ அது பொருளோ விஷயமோ நெகட்டிவ். அப்போது ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் எது பாசிட்டிவ், எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம், அதை முதல்ல பிரித்து எடுத்து வைங்க. எல்லாமே ஒன்றா இருக்குது. உங்கள் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு பாசிட்டிவ், இன்னொரு நாளைக்கு நெகட்டிவ்.
ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 1, இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக பறக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான இடம் என்ன? பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் இருக்கும், ஒரு அழகான பிளேஸில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் அழகான ஒரு இடம், அழகான பிளேஸை நோக்கி போங்க. அப்போது இந்த நெகட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இதுவுமே தாமதம் தான். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் அவுட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 2, உங்களுக்கான பியூட்டிஃபுல் மெசேஜ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆன்சர் டு யுவர் கொஷின் இஸ் எஸ், பட் நாட் yet. அப்போது கேள்வி வருதே, பல கேள்வி இருக்கே உங்களுக்கு, அதுக்கான பதில் என்ன? எஸ், ஆனால் இன்னும் கிடையாது. அப்படின்னா என்னென்னா, ஒரு கோல் வச்சுருக்கீங்க, பாதி தாண்டிட்டீங்க. உங்களுக்கு அது வெறுப்போடையோ திட்டிக்கிட்டோ கோவத்தோடையோ சலுப்போடையோ அதை எப்படியாவது அப்படி இப்படின்னு பண்ணி பாதி தாண்டிட்டு வரீங்க. ஆனால் இன்னும் எஃபோர்ட்ஸ் தேவை. அப்போது ஒரு 50% எஸ், மீதி 50%க்கு இன்னும் தேவை, முயற்சிகள் எடுங்க. அதாவது பைல் நம்பர் 2 என்ன தெரியுமா? திட்டிக்கிட்டாவது நீங்கள் எப்படி அந்த உங்கள் வாழ்க்கையோட ஒரு பாதையை கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, எங்கேயும் நிற்கலை. ஒரு வருத்தப்பட்டுட்டோ நைட்டெல்லாம் தூங்காமல் உடல்நிலையை வருத்திக்கிட்டோ எதையாவது ஒன்று பண்ணி அடுத்தடுத்துன்னு வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு டோர் க்ளோஸ் ஆனால் இன்னொரு டோர் உங்களுக்கு ஓப்பனும் ஆகதான் செய்யுது. அந்த இன்னொரு டோர் ஓப்பன் ஆனாலும் அது நீங்கள் சந்தோஷமாக செய்யாமல் வெறுப்புகளோடையாவது அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் செய்யறீங்க. நமக்கு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க எதுவுமே இல்லை, டெஃபினெட்லி இல்லை, எல்லாமே இருக்குது. உங்களுடைய கோலுக்கு பாதி வழியில் வந்துட்டுருக்கீங்க. இட்ஸ் அ வெரி குட் திங். ஆனால் இன்னும் எஃபோர்ட்ஸ் தேவைங்க. இன்னும் இனிமேல் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் போயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. இவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்யா. என்கிட்ட பேசுனாங்கல்ல, அவங்க முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வாழ்ந்து காட்டணும். இருக்கா இன்னும்? அதுக்கு எங்கே தைரியம் இருக்குதா இப்போது? இல்லை அதுக்கு உங்கள் உடல்நிலை கை கொடுக்குதா? ஹெல்த் எல்லாம் நல்லா கை கொடுக்குதா? அதுக்கான இடத்துக்கு எஃபோர்ட்ஸ் போட்டாச்சா? இல்லை. அப்போது இன்னும் கிளைமேக்ஸ் பாக்கி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் வந்துட்டு இன்னும் எஃபோர்ட்ஸ் தேவை. ஹெல்த்தை பாருங்கள். பைல் நம்பர் 2 ஹெல்த் இன்னும் டிலே பண்ணிடும். ப்ராப்பராக தூங்குறது, ப்ராப்பரான ஃபுட் ஐட்டம் கண்டிப்பாக. எப்பயுமே ஹைட்ரேட்டடாக இருங்க, உங்களை குளிர்ச்சியாகவே வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்டிஸ்குள்ளார போகலாம். ஐயோ எனக்கு வந்து பைல் நம்பர் 2 ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன் டிலே ஆச்சு? ஏதோ உங்களுக்கான நீதி, உங்களுக்கான ஒரு நியாயம், ஜஸ்டிஸ் வந்தாச்சு. பட்ட கஷ்டத்துக்கான பலன் வந்திருக்கே. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஹார்ட் ஒர்க் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன ஒரு விஷயம் இந்த டேபிளோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரீங்களோ அது கிடைக்கும். இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கான இப்படி நடந்து போச்சு, எனக்கான நியாயம் வேணும்னா நியாயம் கிடைக்கும். எனக்கு இப்போ இந்த நியாயத்துக்கெலாம் நேரம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாமே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நான் இப்போ முன்னுக்கு வரணும், அடுத்த கட்டம் நான் போகணும். என் லைஃப்பில் எது இல்லையோ அதை கொடுங்க. அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப், மேரேஜ்னால் மேரேஜ் கேளுங்க, ஜாபை கேளுங்க. அப்போது என்ன வேணுங்கிறத நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு வாங்க. ஜஸ்டிஸ் உங்கள் சைடு. போராட்டத்துக்கான பதில், போராட்டத்துக்கான பலன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. தாமதம் ஏன் நடக்குதுங்கிறதுக்கும் ஆல்ரெடி ஆன்சர்ஸ் வந்துருச்சு. இங்கே இந்த ஜஸ்டிஸும் சேர்ந்து வருது. ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயம் இங்கே வந்து அழகான ஒரு மெசேஜ் எனக்கு வருது பைல் நம்பர் 2க்கு. முடிஞ்சு போனதை சரி பண்ண முடியாது. நீங்கள் முடிஞ்சு போனது சரியாகுமா, இழந்தது கிடைக்குமா? ஏன்னா உங்கள் கண்ணுக்கு முடிஞ்சது இழந்தது ப்ரீஷியஸாக தெரியுது, இனி வரக்கூடியது இருக்கிறது தெரியல. அப்போ உங்கள் பார்வை உங்களோட கணக்கு அந்த ஒரு இதிலே சுற்றிக்கிச்சு, அந்த ஒரு இதிலே சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது முடிஞ்சது வந்து கிடைக்காது, ஆனால் அதை விட பெஸ்ட்டான விஷயங்கள் நான் இன்னும் ஃப்யூச்சருக்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தனியாக. நீங்கள் சும்மா முடிஞ்சதை உட்காந்து கணக்கு போடாமல் உங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறத திரும்பி பாருங்கள். அப்போது
பாஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் தாமதங்கள் டிலேஸ் நடக்கத்தான் செய்யும். பாஸ்ட்டை விட்டுட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத நோக்கி போகிறப்போ, ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்குறப்போ வாழ்க்கையில் நகர்வுகள்ங்கிறது இருக்கும். அதனால தான் நான் சொல்லியிருந்தது, இன்னும் எஃபோர்ட்ஸ் நீங்கள் போடணும்னு நான் சொன்னேன்ல, இதுக்கு தான். யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். பியூட்டிஃபுல். ஸோ இந்த சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து நடந்துக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையை பார்க்குறீங்களா, எதிர்காலம் பார்க்குறீங்களா, பாஸ்ட்டை பார்க்குறீங்களா, எதை பார்க்குறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது இந்த டைமில் ஒரு சில சோதனைகள் வரும். அப்போது நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணுறீங்கிறதையும் இந்த பிரபஞ்சம் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஸ்டிங்காகவும் வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் ஏஞ்சல் விங்ஸ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான மெசேஜ் பாருங்களேன். பியூட்டிஃபுல். பயல் நம்பர் 3க்கு லைஃப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த தாமதங்கள், அந்த டிலேஸ் அப்படின்றது முடிவடையுது. அப்போது மறுபடியும் உங்கள் லைஃப்பை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ வேறு வழியில் இருக்குங்க. இப்போது நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு கால்குலேஷன்ஸ் படி உங்கள் லைஃப் போகுது, அதே வழியிலே கணக்குகள் போடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், ஓப்பன் ஆகிற டோர் வேறு வழியில் வரும். அப்போது ஒரு புது தொடக்கம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ பாஸ்ட்டை வந்து விட்டுடுங்க. முடிஞ்சு போனதை நம்ம கையில் எடுக்க வேண்டாம். இனி வரக்கூடிய அந்த புது தொடக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பின்னாடி நடக்குதுங்க. அது உங்களுக்கு தெரியல. அதுதான் விஷயம். உங்களுக்கு தெரியல. அதுதான் பாயிண்ட் அங்கே. ஓகேங்களா? அதாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 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 பதில் கிடைச்சிரும். இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் இப்படி, அது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் இருக்குல்ல, அந்த ஆராய்ச்சிக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும். அப்போது ஒரு பதில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்கணுங்கிற அவசியமே வந்துட்டு கிடையாது. அண்ட் அதே மாதிரி பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஏஞ்சல், இந்த டிவைனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? நிறையவே வந்துட்டு இருக்குது. சரியா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு நீங்கள் பார்க்குற விஷயங்களை நம்புறீங்களே தாண்டி உங்களுக்கு வந்து மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நீங்கள் இன்னும் கவனிக்காமல் இருக்கீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மனசை வந்து நிம்மதியாக அமைதியாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் இவ்வளோ தாமதமானது, இவ்வளோ டிலே ஆனதுக்கு காரணம் ஒரு சில குறைகள் இருக்குது உங்கள் லைஃப்பில். அந்த டைமில் நீங்கள் எது செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலுமே ஃபெயிலியரை தான் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்கள் டைமில் வந்துட்டு அது உங்கள்கிட்ட அப்போ இருக்கிற வேகம்ங்கிறது உங்களோட அந்த ஏஜ், அந்த வயசுக்கான வேகமாக இருக்கும். இல்லைன்னா சாதிக்கணுங்கிற ஒரு தாட், அவ்வளோதான். ஆனால் மெச்சூரிட்டி இல்லை. நல்லது கெட்டதுங்கிறது நீங்கள் பார்த்தது வேறு, நடந்துட்டு இருந்தது வேறு. ஆனால் இப்போ உங்கள் மெச்சூரிட்டி வேறு. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வேகம் இருக்குதானா, நிதானம் இருக்கும். அவசரங்கிறத தாண்டி நிதானம் இருக்கும். வர்றதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற தைரியம் வரும். அது என்னைக்கு உங்ககிட்ட வருதோ அன்னையிலேருந்து உங்கள் புது தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஓகேவா? ஸோ பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஏஞ்சல்ஸ் உங்களை சோதிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படி கிடையாது. அந்த டைமிங்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ உங்களை தயார்படுத்துறதும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாட்கள் வந்துட்டு நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டு, எதுவும் வேஸ்ட் இல்லைங்க. நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொன்னது எல்லா டைமும் இங்கே வந்து அழகாக கவர் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. இனி உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிற ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு கவனித்து பாருங்கள். அதாவது ஒரு விஷயம் எனக்கு முக்கியமாக பயல் நம்பர் 3க்கு நான் இது ஒரு பாயிண்ட்லேயே நான் சொல்லிடுவேன் அழகா. அதாவது என்னென்னா, இவ்வளோ வந்து டிலே ஆனதுக்கு ரீசன் இன்னொன்று என்ன தெரியுமா? முக்கியமாக இருக்க வாய்ப்புகள், இந்த கற்பனைகள்னு ஒன்று வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. நீங்கள் நல்லா ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க, நல்லா ஓவராக யோசிக்கிறவங்க. ஃபேண்டசி இருக்கும், ஆசைகள், பேராசைகள், கற்பனைகள். டே டைமில் உட்காந்துட்டு ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, கனவு காண்றது, நல்லா பயங்கரமாக கனவு காண்டுவீங்க. அதாவது அது 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 முறியடிக்கும். இவ்வளோ டிலே ஆக ஆக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் முறியடிக்கும். இப்போ ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் வருவீங்க.
your commitment is being tested. One more time for healing. Beautiful. இவ்வளோ நாட்கள் உங்களுக்கு ஒரு ஹீலிங் ஃபேஸ் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட இந்த கமிட்மெண்ட்ஸ், அதாவது இது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. உங்களோட இந்த பிரம்மைகள், உங்களுடைய இந்த கற்பனைகளை வந்துட்டு விளக்குறாங்க. நீங்களே விளக்குவீங்க. அப்போ நீங்களே அதை தள்ளி விட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஏஞ்சல்ஸ் உங்களை தயார் தான் படுத்துகிறாங்க. ஸோ எதுவும் டிலே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு பொய்யான கனவுகள், பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க. ரியாலிட்டியே பார்க்கல, உண்மையே கிடையாது எதுவுமே. இனி அந்த உண்மைகள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.